வியாழக்கிழமை வேலைகள். காலையில் ஏந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு வந்து பாலுமே காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து அது எங்கெங்கே வைக்கணுமோ அந்த ஏரியாவுக்கு எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. அவ்வளோ பாத்திரங்க எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த ஏரியாவில் வச்சிட்டோம். கரண்டி வைக்கிற இடத்துல கரண்டி, பிளேட் வைக்கிற இடத்துல பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு ஏரியாவில் வச்சுட்டு, கிண்ணத்தெல்லாம் எடுத்து அதனுடைய ஏரியாவில் வச்சுட்டு, கேஸெல்லாம் தொடச்சி அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் விளக்கெல்லாம் வியாழக்கிழமை வச்சு விளக்கெல்லாம் விளக்கி பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் வெள்ளிக்கிழமை செய்யணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் சாமி கும்பிட முடியாது. முந்தின நாள் ரெடி பண்ணி வச்சால் தான் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இந்த கிச்சன் ஷெல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். வெறுமனே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரத்துணி தொட்டு நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் காஞ்சி துணி தொட்டு நல்லா தொடச்சிட்டு உப்பு ஜார் எல்லாம் கழுவுறதுக்கு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தொடச்சி அதில் எல்லாத்துலேயும் 3 ஜாடிலையும் உப்பை நிறைய கொட்டி வச்சிடணும். ஒன்று காலியானால் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணி மூடி எடுத்து வச்சிடணும். உப்பு தான் குறையவே கூடாது, நிறைய இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய 3 ஜாடியில் கொட்டி வச்சாச்சு உப்பை. எப்போதுமே இப்படி தான் நிரப்பி வச்சுடுவோம். மூடி எடுத்து அது எங்கெங்கே வைக்கணுமோ அந்தந்த ஏரியாவில் எடுத்து வச்சுட்டு இட்லியுமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தக்காளி சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. காலை டிஃபனுக்கு கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருந்தோம். அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. கிரைண்டரில் போடல, கொஞ்சமாக ஊற வச்சதால் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. மதியத்துக்கு ரசமும் ரெடி ஆகிட்டுருக்கு. பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்கோம். சாதமும் ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஜீரக குழம்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் துணி ஒரு போர் கிடக்குது, அதையுமே மடித்து எல்லாம் எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு நாளும் வேலையை முடிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது.